அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இலங்கை தீவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பரிசு கொடுத்திருக்கின்றார். 30% வரி அடித்திருப்பதாக செய்திகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எவ்வளவு தாக்கத்தை இலங்கை தீவில் ஏற்படுத்த போகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். முதல் போட்ட வரிகள், பல நாடுகளுக்கு முதல் போட்ட வரிகள் மீளாய்வு செய்யப்பட்டு இப்போது புதிதாக, அதாவது பேச்சுக்களை, பல நாடுகள் பேச்சுக்களை நடத்தியிருந்தன. புதிதாக வரிகளை எல்லா நாடுகளுக்கும் விதித்திருக்கின்றார். அதுல இலங்கைக்கு முதல் 40% இருந்ததை இப்போது 30% இறக்கி இருக்கின்றார். இருந்தாலும் ஏற்கனவே 10% வரி இருக்கிறது. அப்ப மொத்தமாக பார்த்தால் 40% வரி. இப்ப அந்த 40% வரியை போட்டிருக்கிறார். அதற்கு இன்னொன்றையும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வரிக்கு எதிராக இலங்கை வரியை கூட்டுமாக இருந்தால் இலங்கை எவ்வளவு கூட்டுதோ அவ்வளவும் இதில் ஆட் பண்ணப்படும். அப்ப இலங்கை கூட்ட முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. அப்ப இது தொடர்பாக இப்ப முன்னாள் தூதுவர் கனநாதன் இலங்கையின் முன்னாள் தூதுவராக இருந்தவர், அவர் சொல்லி இருக்கின்றார், கிட்டத்தட்ட எதிர்வரும் 12 மாதங்களில் இந்த வரியின் தாக்கம் 1.2 தொடக்கம் 1.5 பில்லியன் டாலர்களை இழப்பை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இலங்கை ஒரு சிங்கிள் மார்க்கெட், தனியா அமெரிக்காவை மட்டும் சில பொருட்களுக்கு, உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னால் ஆடை ஏற்றுமதியில் 40% அமெரிக்காவுக்கு செல்கிறது. கிட்டத்தட்ட அதன் பெறுமதி 1.9 பில்லியன் டாலர்கள். அப்ப இது அதாவது அமெரிக்காவின் இந்த வரி மிக மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் நிபுணர்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த வரியில இந்த வரி விதிப்பால ஆடை ஏற்றுமதி 30% வீழ்ச்சி கண்டாலே கிட்டத்தட்ட 170 மில்லியன் டாலர்களை வருடத்துக்கு இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப ஆடை ஏற்றுமதி கூட்டு ஆடை ஏற்றுமதி சங்கத்தின் தலைவர் JAAF என்று சொல்றது ஜொனாதன் லாரன்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்று சொன்னால், அதாவது இந்த ஆடை ஏற்றுமதி 40% அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றது. அதன் மூலம் 1.9 பில்லியன் டாலர்களை பெறுகின்றோம். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் நேரடியாக வேலை செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கூடுதலாக பெண்கள். அதை விட பெருமளவானவர்கள் நேரடியற்ற முறையில் வேலை செய்கிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் இதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட போகின்றது. இப்ப பங்களாதேஷோ, இந்தியாவோ, வியட்நாமோ, மலேசியாவோ இவர்கள் தான் இலங்கையின் ஆடை ஏற்றுமதியாக இருக்கலாம், தேயிலையாக இருக்கலாம், இவற்றுக்கான காம்படிட்டர்ஸ் என்று சொல்லலாம், போட்டியாளர்கள். அவர்களுடன் ஒப்பிடும் போது இலங்கையின் வரி அதிகமாக இருப்பதும் அந்த முதலீட்டாளர்களை இலங்கையிலிருந்து வேறு இடங்களுக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளைத்தான் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மலேசியாவுக்கு 35% வரி தான் போடப்பட்டிருக்கின்றது. அப்ப இலங்கைக்கு அதிகமான வரி என்றும் போது முதலீட்டாளர்கள் அல்லது கொள்முதலாளர்கள் இலங்கையை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. அப்ப இது தொடர்பாக இப்ப இலங்கையின் அரசு தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார். அதில் அவருக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அப்ப அவரின் ஆலோசகரான டுமிண்டா கலன்கொமுவா என்று சொல்ற அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இதை நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இதில் நடவடிக்கை எடுக்காமல் விடுவதுதான் நல்லது என்று கூறியிருக்கின்றார். இலங்கைக்கும் அதுதான் நல்லது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நடவடிக்கை எடுத்தாலும் அல்லது எடுக்காது விட்டாலும் இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. அப்ப இதை ஈடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இலங்கை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஐரோப்பிய ஒன்றியம், ஆசிய நாடுகள், மத்திய கிழக்கு இந்த நாடுகளின் சந்தை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப சுருக்கமாக பார்க்க போனால் தற்போதைய நிலையில் இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை நோக்கி
நகரப் போகின்றது இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பு. இலங்கை அரசாங்கம் IMF-உடன் உதவி கேட்டது உங்களுக்கு தெரியும். 2 கட்ட உதவிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து நிபந்தனைகள் முன்வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் 30% வரி உயர்த்தும் பொழுது நிச்சயமாக அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் பாரிய ஒரு தாக்கமாக இருக்க போகிறது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் ஸ்ரீலங்கா வரியை ஏற்றினால், இப்போ சுமார் உதாரணத்துக்கு சொன்னால் ஸ்ரீலங்கா 20% ஆக்கினால் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அதை 50% ஆக்கி விடுவார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். உண்மைதான். என்று அப்படியான நிலை என்று சொன்னால் இவர்கள் வரியை ஏற்ற முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. IMF இதை எவ்வாறு கையாளும்? இவர்களுடைய இந்த IMF புரோகிராமுக்கு ஏதாவது இடையூறு வந்து இன்னும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பின்னே நோக்கி செல்ல வைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த வரி விதிப்புகள் எல்லாம் IMF-ஐ நோக்கி இவர்களை மேலும் மேலும் இறுக்கமாக போகக்கூடிய ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்ப கொழும்பு அவதானிகளின் கருத்தின் அடிப்படையில் இலங்கையின் அந்நிய கையிருப்பு வந்து நார்மலி வளமையாக கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 பில்லியன் டாலர்களாக இருப்பது, அது வந்து 50 மில்லியனாக வீழ்ந்த போது கூட யாரும் உதவிக்கு வரவில்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார். IMF தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அப்ப JVP அரசு, அதாவது NPP அரசு இதுக்கு வருவதற்கு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இதற்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அவர்களால் இதில் இருந்து வெளியேற முடியாது, எனவேதான் ஒரு ஜூட்டர்ன் அடித்திருக்கிறார்கள் என்று கூட கூறப்படுகிறது. அப்ப அடுத்ததாக இது ட்ரம்பின் வரி மட்டும் இங்கு ஒரு பிரச்சனை அல்ல. USAID கூட உதவிகளை நிறுத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த பல தசாப்தங்களாக 7 பில்லியன் டாலர்களை அது உதவியாக எல்லா நாடுகளுக்கும் வழங்கி இருக்கின்றது. அப்ப அந்த உதவி தொகையும் இல்லை. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்குகின்ற நிதியையும் அமெரிக்கா நிறுத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதாவது இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அமெரிக்கா 54 ப்ராஜெக்டுகளை நிறுத்தி இருக்கின்றது. அப்ப எல்லா பக்கத்தாலும் இலங்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி. அடுத்ததாக சூழ உள்ள நாடுகள், அவர்களுடைய பொருளாதாரமும் ஹெல்த்தியாக இல்லை. உதாரணமாக இந்தியா இப்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கித்தான் விற்பனை செய்கின்றது தனது பொருளாதாரத்தை உயர்த்த. ஆனால் இப்போது அவ்வாறு செய்தால் 500% வரி இந்தியாவுக்கு விதிக்கப்படும் என்று மிரட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்தியா இப்போது 10% எண்ணெயை அமெரிக்காவிடமிருந்து வாங்கினால் என்ன என்று யோசிக்கிறது, அல்லது அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்க வேண்டும், அதற்கு அங்கு நிதியை தேடுவது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் வந்து பாகிஸ்தான் அரேபியன் கடற்பகுதியில் துருக்கி வந்து தான் எரிபொருள் எண்ணெய் அகழ்வை மேற்கொள்ள முற்பட்டு நிற்கின்றது. அப்ப இதில் வந்து இப்ப இந்தியாவோ சீனாவோ அல்லது வியட்நாமோ பங்களாதேசமோ எந்த நாடும் இலங்கைக்கு உதவ முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அவர்களே இதில் பாதிக்கப்படுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது உலக பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு உதவ முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இது ஒரு ஆபத்தானது, தமிழர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு நிலைமை. ஆனால் இப்ப நீங்கள் இந்தியா தொடர்பாக கூறும் பொழுது, இப்ப இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி அதிகரிக்க போகிறார் என்று கூறுகிறார், நிபந்தனைகள் போடுகின்றார். உங்களுக்கு சீனாவை தெரியுமா, இப்படி இலங்கையோடு நெருக்கமாக இருக்கின்ற நிலைமைகள்? அப்படி என்றால் சீனாவிடம் இலங்கை அரசாங்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி என்றால் இந்தியாவினுடைய வகிவாகம் எவ்வாறு இருக்கு? சீனாவிடம் போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. என்று சொன்னால் சீனாவை விட்டால் அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் இப்போது சீனாவை விட்டால் இலங்கைக்கு வேறு மார்க்கம் இல்லை. இந்தியாவிடம் போகலாமா என்றால் இந்தியாவே தத்தளிக்கிற ஒரு நிலைமையாத்தான் இருக்கின்றது. இப்ப சீனா வந்து அமெரிக்காவுடன் சரிக்கு சரி நின்று பேசக்கூடிய ஒரு வல்லமையில் இருக்கின்றது. ரஷ்யாவும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவின் நிலைமை அப்படி அல்ல. இந்தியாவின் நிலைமை அமெரிக்காவையும் சமாளிக்க வேண்டும், ஏனைய நாடுகளையும் சமாளிக்க வேண்டும். அமெரிக்காவின் வரியை ஒரு விதத்து அமெரிக்காவுடன் ஒரு என்னன்னு சொல்லுது, ஒரு பேரம் பேசும் நிலையில் இந்தியா இல்லை. இந்தியா அதற்குரிய பொருளாதார வளர்ச்சியையோ அதற்குரிய மூலப்பொருட்களையோ அதற்குரிய ஆளுமையையோ இந்தியா கொண்டிருக்கவில்லை. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூட இப்ப பாத்தீங்கன்னா பிரித்தானியாவின் பிரதமர் வந்து ஸ்டாமர் வந்து இந்தியாவுக்கு போக இருக்கின்றார், ஒரு திறந்த பொருளாதார உடன்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதற்காக. இப்போது பல நாடுகள், இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவை கூட நாடி இருக்கின்றது இந்த ட்ரம்பின் வரி விதிப்பிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக.
ஐரோப்பாவின் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக போஷ் என்ற அந்த கார் நிறுவனம் கூட கடுமையான இழப்பை சந்தித்திருக்கின்றது. என்னன்னு சொன்னால் சீனாவின் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு கூட அவர்கள் அதனுடன் கூட கம்பீட் பண்ண முடியாத ஒரு நிலையாக இருக்கு. ஆசிய மார்க்கெட்டுகள், ஆசியா பிராந்திய மார்க்கெட்டுகளை பொறுத்தவரையில் சீனா பெருமளவில் கைப்பற்றி விட்டது. அதனை இந்தியா மீடு எடுப்பதும் கடினமான ஒரு விடயம். இந்தியாவுக்கு போட்டியாக வியட்நாம் இருக்கின்றது, பங்களாதேசம் இருக்கின்றது, பாகிஸ்தான் இருக்கிறது என்று சொல்லி பல போட்டியாளர்கள் வெற்றி எல்லாம் வென்றுதான் அங்காலே இந்தியா மூவ் பண்ணுவாங்க. அப்ப இந்தியாவுக்குமே இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போ இந்தியா இறுதியாக ட்ரம்பிடம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், தாங்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்கி விற்பனை செய்வதால்தான் இந்த உலகத்தின் எரிபொருள் பற்றாக்குறை வராமல் ஒரு ஸ்டெபிலிட்டியை பேணுவதாக இப்போது கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் தங்களுடைய பிரச்சனை வரப்போகிறது என்று அவர்களுக்கு சரியாக விளங்குகின்றது. ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யா மீதான தடைகளை மேலும் இருக்கப் போவதாக கூறியிருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் இந்தியா இலங்கைக்கு உதவக்கூடிய பெரிய அளவில் இந்தியா தற்போது இல்லை. இந்தியா இலங்கையிலிருந்து தமிழர்களிடமிருந்து மீன் வளத்தையும் கடல் வளத்தையும் அள்ளிக்கொண்டு ஓடுவதில் குறியாக இருக்கிறார்களே தவிர உதவுவதற்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் நீங்கள் கூறியது போல சீனாவின் பக்கம் இலங்கை சாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன. அப்படி சாய்ந்து விட்டால் அமெரிக்காவுடைய பிரச்சனையும் ஓரளவுக்கு கையாளக்கூடியதாக இருக்கும், இந்தியாவுடைய பிரச்சனையும் கையாளக்கூடியதாக இருக்கும். இந்தியா ஓடி வர வேண்டும், சீனாவிடம் முழுமையாக அவர்கள் சரணடையாமல் இருப்பதற்கு தாங்களும் அங்கே ஈடுபடுவதற்காக இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் இந்தியா தொடர்பாக கூறும் பொழுது என்ன ஒரு சிக்கல் இந்தியாவுக்கு இப்பொழுது தமிழகத்தில் அதிகமாக பேசுகிறார்கள்? கச்சதீவை மீண்டும் பெற வேண்டும் என்று அங்கே இப்பொழுது பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக என்ன நிலைமை? மீண்டும் பெற்றெடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்தியாவின் அத்துமீறிய மீன்பிடி மற்றும் தமிழ் மக்களின் கடல் வளத்தை அள்ளிக்கொண்டு போவது என்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அண்மையில் கூட கார்நகரிலும் மன்னாரிலும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் தப்பி ஓடினார்கள், கடலில் குதித்தார்கள் என்றெல்லாம் செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த விடயத்தில் அதாவது கொழும்பு பத்திரிகை ஒன்று கூறியிருக்கின்றது, ஈழத்தமிழ் மக்கள் 80களில் இந்தியாவிடம் சென்றார்கள் இலங்கைக்கு எதிராக போராடுவதற்கு உதவிகள் கேட்டு. இப்போது இலங்கையிடம் வந்திருக்கிறார்கள் இந்திய மீனவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு. அதாவது காலம் எப்படி சுழன்றிருக்கிறது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் விடுமென்றால் அந்த பத்திரிகைகளை பார்க்கலாம். அப்படித்தான் அந்த 10 எழுத்தில் அவர்கள் கொண்டு முடித்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அது உண்மையில் அது என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கும் அவர்களின் வாழ்வாதார பிரச்சனை. அங்கு வேறு தொழில்கள் இல்லை. ஈழத்தை பொறுத்தவரையில் தற்போது கடல் வளம் தான் உடனடியாக மக்களின் பொருளாதார தேவையை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அதையும் நாங்கள் சரிவர பயன்படுத்துவதும் இல்லை, அதற்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் பெறுவதும் இல்லை. அந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி காம்படிட்டர்ஸ் என்று சொல்றது உலக நாடுகளுடன் ஒரு கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் அறிவறியில் தான் இருக்கின்றோம். இன்னும் அந்த நிலையை எட்டவில்லை. இந்த நிலையைத்தான் இந்தியா தொடர்ச்சியாக தனது தமிழ் மக்களின் வளங்களை அடுத்து செல்வதற்கு இலகுவாக்குவதற்காக கச்சதீவை மீளப்பெற வேண்டும். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னர் 1974ஆம் ஆண்டு உடன்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த கச்சதீவு வழங்கப்பட்டது. கச்சதீவு பொறுத்தவரையில் அது தற்போது இலங்கையுடன் இருந்தாலும் அது தமிழீழத்தின் சொத்தாகத்தான் அதனை பார்க்கலாம். அப்ப அந்த விடயத்தில் ஈழத்தமிழ் மக்கள் கூட அதில் இந்தியாவுக்கு ஆதரவாக நீக்க முடியாது. என்னென்று சொன்னால் அதனை இந்தியாவுக்கு வழங்க முடியாது. வழங்கினால் இந்தியா இந்த தற்போதைய அத்துமீறல்கள் மேலும் அதிகரிக்கும். அந்த தமிழ் மக்கள் அங்கு இந்த இருப்பு கூட கேள்விக்குறியாக்கப்படும். இதில் பல கட்சிகளும் இந்தியாவுக்கு சார்பாகத்தான் நிற்கின்றன. இந்திய கட்சிகள் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னால் விஜய் ஆரம்பித்த வெற்றி கழகம் கூட கச்சதீவை நாங்கள் குத்தகைக்கு எடுத்தால் என்ன என்று கூறியிருக்கிறார். இப்ப அவர்கள் இந்தியர்களாகத்தான் யோசிக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் இலங்கையர்களாக யோசிப்பதில்லை அல்லது தமிழர்களாக யோசிப்பதில்லை. அவர்கள் இந்தியர்களாகத்தான் யோசிக்கிறார்கள். ஆனால் எங்களில் சிலர் தான்
இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர்களாக தங்களை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவில் இருந்தாலும் வடகிழக்கில் கிட்டத்தட்ட 10-15 பாதுகாப்பு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்காகத்தான் வேலை செய்கிறார்கள். தமிழர்களின் வாக்கை வாங்குகிறார்கள், தமிழர்களின் பணத்தில் சாப்பிடுகிறார்கள், இருக்கிறார்கள், உறங்குகிறார்கள். ஆனால் வேலை செய்வதெல்லாம் இந்தியாவுக்கு. சில படங்கள்ல கூறியது போல சில சமயங்களில் காவல்துறையின் சேட்டலைட் கூட ரவுடிகளுக்கு வேலை செய்யும் என்று சொல்வார்கள். அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இந்த நிலைமை. அப்ப இந்த கச்சதீவை பொறுத்தவரையில் கச்சதீவை எந்த ஒரு காரணம் கொண்டு நாங்கள் இந்த நிலையில் தமிழர்கள் அதை ஆதரிக்க முடியாது. ஏனென்று சொன்ன அது மட்டுமல்லாது தற்போதைய இந்த மீன்பிடி பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கான உதவிகளை அந்த மக்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். தமிழீழ மக்கள் புலம்பெயர் அமைப்புகளாலும் ஏனைய தமிழ் கட்சிகளாலும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் கொழும்பு ஊடகம் மறைமுகமாக சொல்லி இருக்கின்றது. அதாவது இப்போது எங்களிடம் வந்து நிற்கிறார்கள், இந்திய மீனவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று எங்களிடம் வந்து நிற்கிறார்கள் என்று கேட்பது உண்மையில் தமிழ் கட்சிகள், புலம்பெயர் அமைப்புகள், கண் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய தமிழர்கள் என்று கூறுபவர்களுக்கெல்லாம் ஒரு பலத்த அவமானமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் அப்படி கூறும்பொழுது அவர்கள் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். தமிழ் தரப்பினர் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று கூறும்பொழுது அவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், தமிழர்களுக்கு சொந்தமான என்றாலும் அதை திருப்பி எடுப்பதற்கோ குத்தகைக்கு எடுப்பதற்கோ அவர்கள் முடிவு செய்தால் தமிழரிடம் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? அவர்கள் தமிழரிடம் அதிகாரம் இல்லை. நான் கூறுகிறேன் என்றால் அதற்கு ஆதரவையாவது வழங்காமல் விடலாம். நாங்கள் தடுக்க முடியாது. அது இலங்கை அரசு தான் அதனை தடுக்கலாம். ஆனால் இதற்கும் நாங்கள் ஓடிப்போய் இந்தியாவுடன் நின்று ஆதரவை கொடுத்து அந்த எங்கள் இருப்பையே நாங்கள் அழிக்காமல் இருந்தால் மட்டும் போதும். நாங்கள் சில சமயங்களில் எங்களிடம் அதிகாரம் இல்லை, விடுதலை புலிகள் இருந்தால் அது வேறு கிடையாது. இப்போது பலம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எதிரியுடன் இருந்து எங்கள் இனத்தையே நாங்கள் காட்டிக் கொடுக்காமல் இருந்தால் அதுவே போதும். சரி, நன்றி அந்த விடயங்களை தந்ததுக்காக. நாங்கள் உலகம் பூராம் இருக்கின்ற தமிழர்களுடைய இதயத்தை வேதனைக்குள்ளாகி இருக்கின்ற செம்மணி புதைகுழி, நான் கிட்டத்தட்ட 29-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிருஷாந்தி குமாரசுவாமி அந்த வழக்கு தொடர்பாக எல்லோரும் அறிந்தது. சந்திரிகா அம்மையார் அந்த காலத்தில் இருந்தார். ஆனால் இப்பொழுது புதியொரு பரிணாமம் எடுத்திருக்கிறது இந்த செம்மணி புதைகுழி, சிந்துபாத் மயானம். அங்கே கிட்டத்தட்ட இதுவரையில் 63 உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. நானும் நீங்களும் இராமேந்திரன் மற்றும் மாஸ்டர் போன்றவர்கள் நாங்கள் உரையாடியிருந்தோம். உடலங்களை அகழ்வு செய்த உடலங்களை எவ்வாறு பாதுகாப்பது, நிச்சயமாக இங்கே பாரிய ஒரு புதைகுழியாக இருக்கலாம் என்று பலராலும் ஊகிக்கப்படுகின்றது. தோண்ட அதாவது ஆழமாக தோண்ட தேவையில்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. தட்ட அங்கே எலும்புக்கூடுகள் வருகின்றது. சமீபத்தில் கூட இராமேந்திரனோடு உரையாடும் பொழுது திருமணமாகி சென்றவர்களுடைய திருமண மாலையோடு அந்த உடலம் புதைக்கப்பட்டிருந்தது போல் அவர் அந்த விடயங்களையும் கூறியிருந்தார். இனி இது சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. நான் தெரிவிக்கிறேன், நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம், ஐநா பாதுகாப்பு சபையில் அங்கே இது தொடர்பாக பேசப்பட்ட நிலைமைகளை நாங்கள் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாக பேசியிருக்கின்றோம். அதற்கு பின்னர் இப்பொழுது சர்வதேசத்தை நோக்கி இந்த விடயம் போயிருக்கின்றது. இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக என்ன நிலைமை என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இதனால் ஏதாவது சர்வதேசத்தினுடைய தலையீட்டை கொண்டு வரக்கூடியதாக இருக்குமா? அவர்களை உள்வாங்கி இந்த விசாரணையை நடத்தக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? என்ன நிலைமை? அதாவது கடந்த 24 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுகின்றன. இனி 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாகும் என்று கூறப்படுகிறது. கடந்த 24 நாட்களில் கிட்டத்தட்ட 65 உடலங்கள் அல்லது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் சிறுவர்கள், குழந்தைகளும் அடங்குவார்கள். அனைத்துலக ரீதியாக நாங்கள் இதை அனைத்துலக ரீதியாக என்று பார்த்தால் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பார்த்திருந்தார். அதற்கு அப்பால் இங்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் வெளிவிவகார செயலாளர் மாநாட்டில் அது தொடர்பாக இங்கத்தைய வெளிவிவகார செயலாளர் டேவிட் லமியிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக, அதாவது இலங்கையில் இந்த அகழ்வு பணிகள், அதனை அதனை அடையாளப்படுத்துவது, அடையாளம் காண்பது போன்றவற்றுக்கான வசதிகள் குறைவென்றபடியால் இதற்கான இன்னும் உதவிகளை வழங்கப் போகிறார்கள். அடுத்தது, இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி பெறுவதற்கு பிரித்தானியா எவ்வளவு தூரத்துக்கு பணியாற்றப் போகிறது என்றெல்லாம் கேட்டிருந்தார்.
அதற்கு பதிலளித்த டேவிட் லமி அதாவது இந்த விவகாரத்தில் தாங்கள் இலங்கையுடன் நேரடியாக பேச உள்ளதாக கூறியிருக்கிறார். ஆனால் இதில் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் இலங்கைக்குள் தீர்வு கிடைக்காது. இலங்கையின் விசாரணைகளை நம்ப முடியாது. இலங்கை ஏதோ ஒரு வகையில் இழுத்தடிக்கும், இதனை இல்லாது நீத்து போக செய்யும். புலம்பெயர் அனைத்துலக மட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அனைத்துலக மட்டத்தில் இருக்கின்ற தற்போதைய நகர்வுகளை நாங்கள் சரியாக உள்வாங்கினால்தான் முடியும். உதாரணமாக அன்றைக்கு ஒரு ஜூம் மீட்டிங்ல பேசும்போது நேரு குணரட்னம் அவர்கள் கூட ஒன்றை கூறியிருந்தார். அதாவது கனடாவில் இந்த மனித எச்சங்கள், அதாவது கனடா பழங்குடியினர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான ஆதாரங்களை சேகரிப்பதற்காக புதிய இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். அகழ்கிற பணி கூட தேவையில்லை, நிலத்துக்கு அடியில் இருப்பதை அடையாளம் கண்டு அது சொல்லும் என்று. இப்ப அதனை அவ்வாறு இயந்திரங்களை வாங்கினாலும், நிலத்துக்கு அடியில் இருப்பதை அதை கண்டு சொன்னாலும், எங்கெங்கு நிலத்துக்கு அடியில் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு அகழ்ந்து அதனை எடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் தான் ஒரு சிக்கல் இருக்கின்றது. அதாவது இயந்திரம் இருக்கின்றது. இயந்திரத்தை நாங்கள் தமிழர்கள் எல்லோருமாக உடனடியாக என்ன செய்வார்கள் என்றால், உடனடியாக எல்லோரும் காசை சேர்த்து நாங்கள் காசை பார்த்து வாங்கலாம் என்று யோசிப்பார்கள். அதுதான் சிக்கல். நாங்கள் வாங்குவதை விட கனேடிய அரசோ அல்லது வெளிநாடு ஒன்றின் உதவியுடன் அவர்களாக வர வேண்டும். அப்படி அதாவது அப்போதான் அவர்களை இந்த இதுக்குள் உள்ளிழுக்க முடியும். இதை நாங்களாக வாங்கி கொண்டோம் என்று சொன்னால், அதை இலங்கை அரசு அதை முடக்கிவிடும், அல்லது ஏதாவது ஒன்றை செய்யும், ஏதாவது சாட்டுப்போக்கை சொல்லும். மற்றது அதற்குள் வெளிநாடுகளின் தலையீடுகள் இருக்க போவதும் இல்லை. நீங்கள் கனேடிய அரசு இதற்கான கனேடிய அரசை வற்புறுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒரு என்ஜிஓ, இந்த கனேடிய அரசு கனடாவில் தமிழர்கள் கனடா அரசுடன் அஃபிலியேட்டடா ஒரு என்ஜிஓவை ஃபார்ம் பண்ணலாம் இதற்காக. அப்ப கனேடிய அரசின் நிபுணர்களுடன் தமிழ் ஆட்களும் அதில் பங்கு பெற்றலாம். இந்த இயந்திரங்களை கொண்டு வருவது என்று சொல்லி ஏதாவது ஒரு முறையில் வெளிநாடுகளின் தலையீட்டை, அது இலங்கை அரசு அனுமதிக்காது, அது வேறு விடயம். அவ்வாறு ஒன்றை கொண்டு வந்தால்தான் இதை அனைத்துலக மட்டத்துக்குள் கொண்டு செல்லலாமே தவிர, உடனடியாக நாங்கள் எல்லோரும் காசை போட்டு ஒரு இயந்திரத்தை வாங்கி, சரி இயந்திரத்தை வாங்கி விட்டோம், அடையாளம் கண்டு விட்டோம்னா பட் நெக்ஸ்ட் அடையாளத்தை கண்டு என்ன அடுத்தது என்ன இலங்கை அடையாளம் கண்டா இலங்கை அரசு நீதியை தரப்போதா? இல்லை. அப்ப இதே மாதிரிதான் பிரித்தானியா. இப்ப டேவிட் லமி அவர்கள் இலங்கை அரசோட கதைக்கிறார் என்று சொன்னால், ஓகே, அவர் நேரடியாக கதைக்க வேண்டும், என்ன கதைத்தார் என்று சொல்ல வேண்டும். அதற்கான அடுத்த செயல் திட்டம் என்ன, இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறார்கள்? இப்போ ஒன்றை யோசியுங்கள், பிரித்தானியாவை நாங்கள் நம்ப முடியாது என்று சொன்னால், இப்போது இருக்கின்ற அந்த பொருளாதார சிக்கல்ல பிரித்தானியா இந்தியாவுடன் ஒரு ஃப்ரீ ரேட் அக்ரிமெண்ட் செய்வதற்கு ஆவலாக இருக்கின்றது. இந்தியாவுக்கு கீட் ஸ்டாமர் அவர்கள் எதிர்வரும் இந்த மாதம் அல்ல அடுத்த மாதம் வர இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப இந்தியா இதுக்குள்ள பிரித்தானியா மீது தனது இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணலாம். அப்ப இந்தியா இதற்குரிய ஒரு தடையாகவும் இருக்கலாம். ஆனால் அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை மட்டும் நாங்கள் நம்பி இருக்க முடியாது. வெவ்வேறு நாடுகளையும் நாங்கள் அணுக வேண்டும். இப்ப இதற்குள் கனடாவோ அல்லது பிரான்ஸோ அல்லது ஜெர்மனோ அல்லது வேறு ஒரு நாடு இதற்குள் இறங்குமாக இருந்தால் இந்தியா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் இந்தியாவுக்கு தெரியும். நான் கூற வந்தேன், இப்ப நீங்கள் கனடாவை எடுத்தீர்கள் என்றால், கனடா நீங்கள் கூறுவது போல் அந்த இயந்திரத்தை வாங்கி கொண்டு போனாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடாது என்று நீங்கள் ஒன்று கூறினீர்கள். அப்படி விட்டாலும் கூட அவர்கள் பேரம் பேச வழிக்கிடுவார்கள். என்ன தெரியுமா, ஏற்கனவே நீங்கள் அங்கே ஜெனோசைட் என்று கூறிய விடயங்கள், இன அழிப்பு அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது விடயங்கள் எல்லாவற்றையுமே அகற்ற வேண்டும். இனி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், அப்படி அவர்கள் பேரம் பேச வழிக்கிடுவார்கள். இனி நீங்கள் பிரித்தானியா தொடர்பாக கொள்ளும் பொழுது அவர்களை நம்ப முடியாது. பிரித்தானியாவை துப்புரவாக நம்பவே முடியாது. அவர்கள்லாம் இவ்வளவு விடயங்கள், தமிழர்கள் இவ்வளவு இந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம் பிரித்தானியா. அவர்களை நம்ப முடியாது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை கருவறுப்பு நடைபெற்ற பொழுது என்ன செய்தார்கள்? எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் நின்று போராடினார்கள். என்ன செய்தார்கள்? தொலைக்காட்சிகளில் கூட ஒரு 5 நிமிடம் கூட அந்த நடந்த சம்பவங்களை எடுத்து காட்டாத இந்த பிரித்தானியா இவர்களை நம்ப முடியாது. நீங்கள் கூறுவது போல் வேறு ஏதாவது ஒரு நாட்டினுடைய அவர்களை
லொக் பண்ண வேண்டும். அப்படி என்றால் தான் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்குவார்களே, இல்லை என்றால் கடைசி வரையும் அவர்கள் முன்வர மாட்டார்கள். வேறு என்ன வழி இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதான் உண்மையில் இப்ப இதில் கனவு விடயங்கள் இருக்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் 2017 ஆண்டு கம்பியா தான் மியான்மர் மீது ஒரு பிரேரணையை கொண்டு வந்தது. அதே மாதிரி இப்ப ஹாசா பகுதி மீதான பிரேரணையை தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்திருந்தது. அண்மையில் கூட நான் பார்த்தேன் புகைப்படத்தை, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவருடன் தமிழ்ச்செல்வன் அவர்கள், விடுதலை புலிகளின் முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் காலஞ்சென்ற தமிழ்ச்செல்வன் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற படத்தை பார்த்தேன். அவ்வாறெல்லாம் ஒரு உறவுகள் இருந்தது எத்தனையோ நாடுகளிடம். இவ்வாறான நாடுகள் ஒன்றை கொண்டு வந்து முதலில் அந்த நாடுகள் ஒரு அங்கீகாரத்தை அதை அவர்கள் ஊடாக ஒன்றை சமர்ப்பித்தால் தான், அல்லது அதை சமர்ப்பித்தால் தான் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் மேலும் ஆதரவுகளை தேர்க்க முடியும். பாருங்கள், தென்னாப்பிரிக்கா துணிச்சலாக காசா மீது ஒரு வழக்கை ICJ போட்ட பிற்பாடு 13 நாடுகள் இன்று வரையிலும், இப்ப ஸ்பெயின், இத்தாலி, லிபியா, துருக்கி என்று சொல்லி பெருமளவான நாடுகள் இப்போது 14 நாடுகளாக மாறிவிட்டது. அப்ப முதல் ஒரு நாள் இனிஷியேட் பண்ணணும். பிரித்தானியா வருமானால் இல்லை. இப்ப நீங்கள் சொன்னது போலதான் பிரித்தானியா என்னத்தை செய்தது. ஆனால் இன்றும் பிரித்தானியா செய்யும் என்று எங்கள மக்களை ஏமாற்றி வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அமைப்புகளை நடத்தி மக்களையும் ஏமாற்றி தங்கள் வாழ்நாளை கழிப்பவர்கள் இருக்கிறார்கள் உல்லாசமாக. அப்படியானவர்கள் இருக்கிறார்கள் இப்போ. ஆனால் யதார்த்தத்தை உணராமல் இப்ப என்ன சொன்னா பேசலாம் அவர்களுடன், ஆனால் அவர்களுடன் மட்டும்தான் பேசலாம் என்றதுல இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். என்ன சொன்னால், இப்ப நீங்கள் சொன்னது போல கனடா, உண்மையில் கனடா இறங்குமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறும். இப்ப இந்தியா என்ன யோசிக்கும் என்று சொன்னால், தாங்கள் செய்யாததால் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் இந்தியா இதற்கு அழுத்தம் என்றது, மறைமுகமான அழுத்தம். நேரடியாக கேட்பதொன்று, இல்லை என்று சொன்னால் இன்னொரு வளர்த்தாலே கேட்பதொன்று. இந்த ராஜதந்திரத்தை பற்றித்தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அமைப்புக்குள்ள அரசியல்வாதிகள் அதை எவ்வாறு விளங்குகிறார்கள் என்றது மிகப்பெரிய, அல்லது விளங்கியும் விளங்காமல் மாதிரி பேர் என்று சொன்னால் நித்திரை கொள்பவனே எழுப்புவலாம். அப்படி நடிக்கிறவனை நீங்கள் விடிய விளங்கி இருக்க குழந்தைகள் இல்லை. இவர்கள் இப்ப 35 வருஷ போராட்டத்தில் எவ்வளவு ஈடுபட்டிருந்தாலும் இது சாதாரணமா ஒரு 5, 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கே புரியக்கூடிய விடயம். எனவே அவர்களுக்கு விளங்கி இருக்கிறது. அவர்களிடம் எந்த ஒரு அதற்கான ஆளுமை இல்லை. அது எங்கே போக வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும். அறிக்கைகளை விடலாம், அவரை சந்திச்சோம் இவரை சந்திச்சோம். ஆனால் அதை நாங்கள் அடிக்கடி கேட்கின்றது, எந்த அமைப்பாக இருக்கட்டும், இதுவரையில் நீங்கள் செய்த விடயங்களை எங்களுக்கு காட்டுங்கள், தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை காட்டுங்கள் என்று தான் கேட்கின்றோம். சந்தோஷமாக நாங்கள் எல்லோருக்கும் எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களிடம் இல்லை, அதனால்தான் நீங்கள் தயங்குகிறீர்கள். அதைத்தான் நான் அடிக்கடி கூறுவது. எனவே இவர்களை நாங்கள் நெடுகளும் குறை சொல்வதில் எந்த ஒரு பிரயோசனமும் எங்களுக்கும் இருக்க போவதில்லை. ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் விடயங்களை அடிக்கடி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இதிலிருந்து ஏதாவது நகர்ந்து செல்வதற்கான இந்த செம்மணி, உங்களுக்கு தெரியும், ஐநாவுடைய அமர்வு வரும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரங்கள் அங்கே புகுத்தப்பட்டது. செம்மணியினுடைய விவகாரம் ஐநாவில் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஒரு பரவலாக உலக பரப்பில் தெரிய வரக்கூடிய ஒரு நிலைமையை இது ஏற்படுத்துகிறது என்பதை நான் இப்போ இந்த வழியில் தான் பார்ப்பேன். இதை கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறார். இது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஐநாவை அணுகுவது என்பது அது அந்த சிஸ்டம் என்னன்றதை முதலங்களுக்கு ஒரு விளக்கம் வேண்டும். அண்மையில் இப்போது அனந்தி சசிதரன் கூடி ஐநாவில் வந்து நிற்கின்றார். அப்ப அவர் கூறும் போது ஒன்றை கூறினார், எங்கட விவகாரம் எப்போதும் வெறும் அஜெண்டாவில ஐட்டத்துல தான் இருக்கு, அஜெண்டாவில கூட இல்ல, ஐட்டம் நம்பர் 2 தான் இருக்கும் என்று சொல்லி அது ஒரு சிறிய விவகாரமாகத்தான் இருக்கிறார். ஐநா ஒரு அரசியல், அது மனித உரிமைகள், ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழு மனித உரிமைகள் நல்லாட்சி தொடர்பாக இருந்தாலும் அதை இயக்குபவர்கள் எசமானார்கள் பூகோள அரசியல் நலன் சார்ந்துதான் அது இயங்கும். உதாரணமாக பார்க்கலாம், நாங்கள் கதைப்பதற்கு, அதாவது புதன்கிழமை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் காசாவுக்கான வதிவிட பிரதிநிதி பிரான்செஸ்கா அல்பானிஸ் மீது
தடையை கொண்டு வந்திருக்கு. அவர் மீது தடையை கொண்டு வந்ததுக்கு அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்கோ ரூபியோ சொன்னது என்னென்று சொன்னால், தொடர்ச்சியாக அவர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இனப்படுகொலை என்று இதனை சொல்கிறார். ஐசிசியில் கொண்டு வரப்பட்ட பிடிபிராந்துக்கு இவர்தான் காரணமாக இருக்கின்றார். தோழமை நாடுகளின் தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நாங்கள் எந்த விட்டு கொடுப்பையும் மேற்கொள்ள மாட்டோம். இனிமேலும் இவரின் நடவடிக்கைகளை பொறுத்து கொள்ள முடியாது. சரி, அவர் மீது இப்போது தடை, ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதி மீது தடை கொண்டு வரப்படும். இதே அமெரிக்கா கடந்த மாதம் ஐசிசியின் 3 நீதிபதிகள் மீது தடை விதித்திருந்தது. அவர்கள் தான் இந்த பிடிவிராந்தை நெத்தனியாவு மீதும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கலன் மீதும் கொண்டு வந்தவர்கள். இந்த பிப்ரவரி மாதம் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து அமெரிக்கா வெளியேறி இருந்தது. என்னென்று சொன்னால், அது இனிவரும் காலத்தில் அது இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ எதிராக செயற்படும் என்பதால் அதிலிருந்து வெளியேறி. அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவோ இதில் எதிராகத்தான் நிற்கிறது. அப்ப இந்த சம்பவம், ஆனால் எப்போது இது நகர் உண்மையில் ஐக்கிய நாடு சபை மனித உரிமைகள் ஆணைக்குழு, ஐநா எல்லாம் பல விடயங்களில் தலையிட்டு இருக்கின்றன, தீர்த்து வைத்திருக்கின்றன. எப்போது நகர் என்று சொன்னால், இலங்கை அவர்களுக்கு பாதகமாக மாற வேண்டும், அல்லது தமிழர்கள் அவர்களை விட்டு விலத்துகிறோம், அல்லது வேறு தமிழர்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்க வேண்டும். இப்ப இலங்கை என்ன தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், இலங்கைக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். சீனா இருக்கின்றது, ரஷ்யா இருக்கின்றது, ஈரான் இருக்கின்றது. அப்ப ஏதோ ஒரு வகையில் அங்கிருந்து இலங்கையை பிரித்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு உந்து சக்தி அவர்களுக்கு இருக்கின்றது. தமிழர்களுக்கு அப்படி இல்லை. தமிழர்கள் இப்போதும் தமிழர்கள் என்று சொல்வது நான் தமிழ் மக்களை கூறவில்லை, அவர்கள் இந்த அரசியலுக்கு இல்லை. இந்த தமிழ் மக்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற தமிழுக்கு பிரதிநிதி கூறுகின்ற அமைப்புகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். அவர்கள் ஒரு சில நாடுகள், மேற்குலக நாடுகள் சார்ந்தவர்களாக, இந்தியா சார்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த வித பிரச்சனை ஏற்படுவதில்லை. அப்ப இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஐக்கிய நாடுகள் சபையில இதை எவ்வாறு கொண்டு போவது என்பது தொடர்பாக கூடி நாங்கள் ஒரு தெளிவான, என்னென்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போனாலும் இதில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது கொண்டு போவது ஒரு முறை இருக்கு, அதை செயற்படுத்துவதற்கு பின்புலத்தில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். அதான் நான் இங்கு கூறுகிறேன். அங்கு போட்டு விட்டு அவர்கள் செய்வார்கள் என்று இருந்தால் எதுக்கு நடைபெறாது. நன்றி அரசர்களே. இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை, தமிழர் தாயகத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாகவும், இனி இலங்கை அரசாங்கத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கின்ற பாரிசு தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.